கபரடிக்கு வாரேன் ஒரு துவா இருக்குது, அது கூட தெரியும் எங்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிகுமுல் லாஹிகூன். கபராளிகளுக்கு சலாம் சொல்லி நாங்களும் உங்களையமாய் சிரிச்சவர்களாக இந்த இடத்துல வரணும் என்று சொல்லி ஒரு துவா இருக்குது, அதுவும் தெரியும். வந்தா எல்லாம் ஒவ்வொரு சைட்ல இருந்து பேசிக் கொண்டிருக்கிறதும், ஒவ்வொருத்த அந்த அவனை பாரு இவனை பாரு கிண்டி போடுறதும், இப்படித்தான் எங்க உம்மத்தாய்க்குது. அன்பான சகோதரர்களே, இந்த இடத்துல சொல்ல வேண்டியதாய்க்குது, என்னோட கடமையாய்க்குது. அதனால தான் நாளைக்கு அல்லாஹ் என்னைட்ட கேட்பான், என்னைட்ட மட்டுமில்ல உங்கள்கிட்ட கேட்பான். எனவே அன்பான சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கைய நல்ல மனம் உள்ளதாக ஆக்கணுமா, கபருடைய வாழ்க்கை சிறப்பானவங்க வரணுமா? நாங்க நடிச்சு உலகத்துல வாழ்ந்தோம்னு சொன்னா கபூர்ல வாழ்க்கையில அழுவ வரும். நாளைக்கு கபருடைய வாழ்க்கையில நிச்சயமாக சத்தியமா அழுவ வரும். எங்கட புள்ள குட்டியத சாலிஹான பிள்ளைகளாக நாங்க வளர்க்காவிட்டால் கபூர்ல போயிட்டு அழுவாங்க. அன்பான சகோதரர்களே, இதுக்குதான் இன்னைக்கு உலமாக்கள் கத்தி கத்தி சொல்றாங்க, மிம்பர்ல ஏறி கத்துறாங்க, ரேடியோல சொல்றாங்க. இன்னைக்கு பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் பாக்கணும் பயான் கேட்டு கேட்டு இன்னைக்கு பயான வந்து நத்திங் மாய் போயிட்டு. ஏன் காதுல படுவது இல்ல, காதுக்கு படுவது உள்ளத்துக்கு படுவது இல்ல. உள்ளத்துக்கு பட்டாதான் அன்பான சகோதரர்களே ஒரு மாற்றம் ஒன்று கொண்டு வருவோம். என் குடும்பத்துல நான் ஒரு தொழுவாரியாக ஆகணும், குர்ஆன் ஓதக்கூடியவனாக ஆகணும், ஒரு ஜிக்ர் செய்யக்கூடியவனாக ஆகணும். என்னைய பார்த்து என் புள்ள வரணும், என் பெண் பிள்ளைகள் வரணும், என் மனைவி மக்கள் வரணும். இதுதான் வாழ்க்கை. அன்பான சகோதரர், நேற்று ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அதுல சொன்னாங்க, கணவர் தஹஜ்ஜத்துடைய நேரத்துல தொழுவாரு, தொழுந்து தஹஜ்ஜத் தொழுந்ததுக்கு பின்னால மனைவியோட அவர் 2 பேரும் தொழுவாங்க. அவர் துஆ கேப்பா, இவ ஆமீன் சொல்லுவாங்க. சுபஹானல்லாஹ், இப்படியான ஒரு ஜனாசாவா மௌத்தா போயிட்டா. நேற்று அவருடைய கபரையும் அல்லாஹ் பிரகாசமாக்கணும். நேற்று ஒரு ஜனாசாக்கு வந்து அன்பான சகோதரர்கள், இப்படியானவர்களும் இந்த உலகத்துல வாழதான் செய்யறாங்க. நானும் நீங்களும் பேசக்கூடியவங்கள ஈக்காம வாழக்கூடிய காலத்துல எங்கட கபரையும் எங்கட புள்ள குட்டிகளையும் எங்கட குடும்பத்தையும் பாதுகாத்து வந்தாவே எங்கட ஊர் பாதுகாக்கப்படும், எங்கட நாட்டு பாதுகாக்கப்படும். அன்பான சகோதரர்களே, அதாவது இப்ப நாங்க அடக்கி சென்று விட்டு போறோம். எங்கட பஸ்லி மாமா அவங்க ஓதுற காலத்துல கூட எங்கட மதரசா மாணவர்களுக்காக பள்ளிக்காக பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. உலகத்துல யாருக்கும் ஒரு முடிவு எடுக்க இயலாது, இவர் இப்படி அவர் இப்படி. ஆனா உலகத்துல வாழ்ற காலத்துல தவறு செய்யாத எவனுமே இல்லை, தவறு செய்யறவன கண்டா இன்றைக்கு யாரும் தட்டி கேட்கிறவனு இல்ல, அவங்கள போயிட்டு சரியான பாதையில போடுறவங்க யாரும் இல்ல. படும் என் பயம் சொல்றதுக்கு இப்படி காலம் ஆயிக்குது. அதுல முந்தைய ஒரு காலம் அதுல சொன்னா கேட்பாங்க, இப்ப பேசினாவே அம்மான்னு தான் சொல்றாங்கன்றா. அன்பான சகோதரர்களே, எல்லாரும் பொறுப்புதாரி, அனைவரும் பொறுப்புதாரி. நாளைக்கு எங்கட பொறுப்பை பத்தி எல்லாம் கேட்பான். வீட்டுல நீங்க எப்படி பிள்ளைய வளர்த்தீங்க, உங்களோட மனைவி மக்கள் எப்படி பாத்தீங்க, அந்த கேள்விக்கு நிச்சயமா சத்தியமாக நாங்க கட்டாயமா பதில் கொடுத்தே ஆகணும். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நாங்க நல்ல ஒரு முடிவு ஒன்றுக்கு வருவோம். இந்த முடிவு வந்து எந்த பேச்சில ஒரு திறமையும் இல்ல, எந்த பேச்சில ஒரு நஷ்டமே இருக்காது. இந்த பேச்சு வந்து எங்களைய நினைவுபடுத்துறது. என்னைய பத்தி எனக்கு தான் நான் தெரியும், நான் எப்படி வாழ்றேன் என்று. நான் இன்றைக்கும் இதே மாதிரி பழைய பூர்த்தி கதவை தொட்டு வாழ்ந்துட்டு போனேன்னு சொன்னா நாளைக்கு நிச்சயமாக சத்தியமாக இந்த கபர் எப்படி இருக்கும்ன்றத நாளைக்கு தூங்க முந்தி டெய்லி யோசிச்சு பாரு. இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில மாற்றம் கொண்டு கொண்டாடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்க அனைவரும் பலகீனமானவர்கள், உள்ளம் அனைவரும் பலகீனமானது. இன்றைக்கு வெளியே போனதுக்கு பின்னால இன்னும் 2-3 நிமிஷத்துக்கு பின்னால மறந்து போயிட்டுருவோம். இதுதான் எங்களோட பண்பான அதாவது குணம், எங்கட வந்து ஈமான் அவ்வளவுதான். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்காக எங்கட மனச மாத்தி நல்ல ஒரு முடிவுக்கு வருவோம். இதுக்கு பின்னால என் புள்ள குட்டிக்கு ஒரு முன்மாதிரியான ஆயிக்கணும், என் குடும்பத்துல மனைவிக்கு முன்மாதிரி ஆயிக்கணும், ஒரு ஊருக்கு முன்மாதிரி ஆயிக்கணும் என்று சொல்லி நாங்க நியத்து வைப்போம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய கபரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே போன்ற நல்லவர்கள் சாலிஹானவருடைய கபர்களாக அல்லாஹ் ஆக்கி அருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை விட்டு இந்த பிரிந்து வந்த பஜ்லி மாமாவுடைய
பாவங்களை மன்னிச்சு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அவர் வாழும் காலத்தில் செய்த அனைத்து தவறுகளையும் யா அல்லாஹ் அவர்களை மன்னித்துக் கொள் யா அல்லாஹ். அதே போல அவர்கள் என்னென்ன நல்ல விடயங்கள் செய்தார்களோ அத்துணை நன்மையையும் யா அல்லாஹ் அவருக்கு கொடுத்தருவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.